பலகாரம் செய்து காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னவென்று சொல்லி இப்போ பார்ப்போம். இப்போ தேவையான பொருட்கள், பயறு 250 கிராம் பயறு எடுத்து கோல்டன் ப்ரௌனில் வறுத்து பவுடர் பண்ணி வச்சிருக்கிறேன். சீனி 100 கிராம் எடுத்திருக்கிறேன். காஜு 100 கிராம், ஏலக்காய் பவுடர் 1 டீஸ்பூன் எடுக்கணும். பட்டர் 3 மேசக்கரண்டி. இப்பொழுது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். நாங்கள் பயறு, சீனி, ஏலக்காயை வறுத்து பவுடர் பண்ணி அதில் 1 டீஸ்பூன் எடுக்க போகிறோம். அதே மாதிரி பட்டர் 3 தேக்கரண்டி. பட்டரில் நான் கஜுவை சிறு துண்டுதலாக வெட்டி எடுத்து அது கோல்டன் ப்ரௌனில் பொரிச்செடுத்து அதை பயருடன் சேர்த்து இந்த பயறு, சீனி, ஏலக்காயோட சேர்த்து கலந்தெடுக்க போகிறேன். பட்டரில் பொரிச்செடுக்கணும். கஜுவை சிறு துண்டுகளாக வெட்டி எடுத்து அதை பட்டரில் பொரிச்செடுக்க போகிறோம். முதல் பொரிச்செடுத்துட்டு அதோட எல்லாத்தையும் ஒன்றாக கலந்தெடுக்க போகிறோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பார்த்தா தெரியும். இப்போ ஓகே, எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இனி டோ மா நாங்கள் குழைச்சி எடுக்க போகிறோம். இப்போ டோ மா செய்ய போகிறோம். நாங்கள் அதுக்கு அவிச்ச கோதுமை மா 400 கிராம் எடுத்துட்டு அதோட வெள்ளை அரிசி மா 1.25 டின் மில்க் டின்னால் நீங்கள் 1.25 எடுத்தீங்கன்னு சொன்னால் ரெண்டையும் ஒரேடியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பும் 1 டீஸ்பூன் பட்டரும் 1 கப் பால், இல்லாட்டி தேங்காய் பால் இல்லாட்டி பசுப்பால் சேர்க்கலாம். பால் அப்படி பால் சேர்த்து குழைக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னாலும் தண்ணியில் நாங்கள் குழைச்சி ரொட்டி பதத்துக்கு தண்ணி இந்த மில்லி லிட்டர் இல்லை. ஏன்னு சொன்னால் நீங்கள் கையில் ஒட்டாத பதத்துக்கு தண்ணி சேர்த்து நல்லா குழைச்சி எடுத்தீங்கன்னு சொன்னால் சரி. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம குழைச்சி எடுத்துட்டோம். இப்போ எப்படி இருக்குது பாருங்க. எஸ், இப்போ இனி சின்ன போலை எடுத்து நாங்கள் சிற்றுண்டிக்கு ரெடி பண்ண போகிறோம். இப்படி சின்ன சின்ன போலாக எடுத்துட்டு நாங்கள் அந்த சிற்றுண்டிக்கு இப்போ ரெடி பண்ண போகிறோம். இப்போ சின்னதாக தட்டி எடுத்துட்டோம். இப்படி கையை கிட்டவா இப்படி நான் கையை கொஞ்சம் மடித்தபடி வச்சோம்னு சொன்னால் அந்த இதை இப்படி வச்சு இப்போ மூடி எடுத்தோம்னு சொன்னால் சரி. இப்படி பேர்ந்து முள்ளு கரண்டியால் சைட்டில் மத்தி எடுக்க போகிறோம். இப்படி முள்ளு கரண்டியால் எடுத்தோம்னு சொன்னால் ஓகே. இப்படி எல்லாத்தையும் இப்போ செய்தெடுக்க போகிறோம். அப்படியே இப்போ இப்படி செய்தாச்சு. இனி இதை எண்ணெயில் பொரிச்செடுக்க போகிறோம். இப்போ எல்லாம் பொரிச்செடுத்தாச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் அது பொரிஞ்சு கொண்டிருக்கீங்க, ஃப்ரை பண்ணி கொண்டிருக்கீங்களே இந்த கேமரா ஒன் பண்ண மறந்து போயிட்டேன். சாரி, வெரி சாரி. இப்போ எல்லாமே நாங்கள் இப்போ பொரிச்சு எடுத்துட்டோம். சிற்றுண்டி பலகாரம் ரெடியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் இப்போ பாருங்க, எடுத்து ஓப்பன் பண்ண நல்ல கிரிப்ஸியோட நல்ல டேஸ்டாக இருக்குது. ஓகே, இப்போ ட்ரை பண்ணி பார்த்தா வெரி நைஸ். ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல டேஸ்டாக இருக்கும். எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பாய்.